Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 4 exercise 4.5ல 10 sum பார்க்க போகிறோம். A and B can finish a piece of work in 6 days and 10 days respectively. A began the work and worked at it for 2 days. He was joined by B. Find the total time to take and complete the work அப்படின்றாங்க. ஸோ டோட்டல் டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை இன் ஏ 1 day பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6. அப்போ 1/6. ஒர்க் டன் பை பி இன் 1 day பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்கிறதுனால 1/10. ஸோ இப்போ ஒர்க் டன் இன் 2 days, அந்த 2 days அவங்க வந்து ஒர்க் கேட்டிருக்காங்களா பண்ணுறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா யார் ஏ 2 × 1/6 பண்ணிங்கன்னா 3 time 1 time எவ்வளோ வருது 1/3. இப்போ அது போக மீதி ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிச்சா தானே ஏ அண்ட் பி டுகெதர் நம்ம எவ்வளோ ஒர்க்குன்னு பார்க்க போகிறோம் 1 dayக்கு. ரிமைனிங் ஒர்க்னா 1 - 1/3 இங்கே கொடுக்கணும். 1 3s are 3, 3 - 1 2, 2/3. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒர்க் டன் பை ஏ அண்ட் பி இன் 1 dayன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ 1/6 + 1/10. கிளியர்? எல்சிஎம் எடுத்தால் 30 வருது. இங்கே 5, இங்கே 3. ஸோ 5 எல்சிஎம்மில் நம்ம சால்வ் பண்ண நம்ம கிடச்ச வேல்யூ 5 + 3 8, 8/30. இது ரெடியூஸ் பண்ணோம் நம்மளுக்கு என்ன வரும், நமக்கு 4/15. எப்படி 4/15னா 4 2s are 8, 1 2s are 2, 5 2s are 15. இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது. 4/15. இப்போ அந்த 4/15க்கு ஏ அண்ட் பி 1 dayன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 1 day ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். ஆனால் என்ன ஆகிடும் 15/4. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம்ல 2/3. அந்த ஒர்க்குக்கு ஏ அண்ட் பியோட டுகெதராக கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இருக்க வேல்யூ எவ்வளோ 15/4 × 2/3. ஓகேவா? இது சால்வ் பண்ண முடியுமா? 1 time 5 time 1 time 2 time அப்போ எவ்வளோ வருது 5/2 days. இதை நம்ம எப்படி எழுதலாம் 2 1/2 daysன்னு எழுதலாம். எப்படி 2 1/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 2 2 2s are 4 பேலன்ஸ் 1. இது இங்கே போகும், இந்த வேல்யூ இங்கே வரும். இது இங்கே எழுதும்போது 2 1/2 daysன்னு வரும். ஸோ இதாக இல்லாமல் டோட்டல் டேஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி 2 days எனக்கு எடுத்திருக்காங்கல்ல, அந்த டேஸோட இந்த 2 1/2 days ஆட் பண்ணால் எனக்கு கரெக்ட் டேஸ் தெரியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்களே, அது பண்ணும்போது 2 + 2 4 1/2 days. கிளியர்? தேங்க்யூ.